வணக்கம் நண்பர்களே. காங்கோட மூதாதையர் இப்படிதான் வாழ்ந்திருப்பாருன்ற தரமான கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்கல் ஐலாண்டில் படம் எடுக்கணும்னு ஒரு கும்பலோட போறாரு டைரக்டர். அங்க இருக்க பழங்குடி மக்கள் படத்தோட ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் பலி கொடுக்க முடிவு பண்றாங்க. அதை காணிக்கையா எடுத்துட்டு போறது வேற யாரும் இல்ல, நம்ம தலை காங்கு தான். இப்போ அந்த ஹீரோயினை காப்பாத்த அவங்க மேல காதல் வயப்பட்டிருக்க கதாசிரியர் கேப்டன் கும்பலோட காட்டுக்குள்ள போறாரு. அங்க இருக்க கொடூர மிருகங்களை தாண்டி ஹீரோயினை எப்படி காப்பாத்துறாங்க, காங்கு ஹீரோயின் மேல காதல் வயப்பட்டு என்னவெல்லாம் பண்ண போகுதுன்றத பத்தி 2005 வெளிவந்த கிங் காங் படத்தோட வெறித்தனமான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் நியூயார்க் நகரத்தில் இருக்க ஜூவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சம் பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுற நேரத்துல இந்த படத்தோட கதாநாயகியான ஆன் போடுற நாடகத்தை பார்க்க சில பேர் மட்டுமே வராங்க. அதுல ஆம்பளை வேஷம் போட்டு கோமாளித்தனம் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறா. நாடகம் முடிஞ்சதும் வேற ஒரு வேஷம் போடுறதுக்காக டிரிஸ்கோல்ன்றவர் எழுதின கதையை படிச்சுக்கிட்டு இருக்கா ஆனி. அடுத்த நாள் காலையில இந்த தியேட்டருக்கு வரும்போது காலவரையறையின்றி இது மூடப்படும்னு சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம எப்படி இவங்க இழுத்து மூடலாம்னு தட்டி கேட்கறா ஆனி. மற்றவங்கெல்லாம் நாம என்ன கத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுல ஆனி பாசமா பழகின தாத்தா கூட என்னால இனிமே இங்க வாழ முடியாதுமா, நான் சிகாகோவுக்கே திரும்பி போறேன், நீ புது வேஷத்துக்காக விடாமுயற்சியோட செயல்படு, இப்ப வரைக்கும் நீ விரும்பினவங்க யாரும் உன் கூட நிரந்தரமா தங்கினது கிடையாது, இதுக்கப்புறமாச்சும் ஒரு நல்ல துணையை தேடிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு தாத்தா. சரின்னு ஃபர்ஸ்ட் வேற நாடகத்துல நடிக்கிறதுக்காக ஒரு முதலாளியை தேடி போறா. அவரு எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஆளை எடுத்தாச்சு, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் சல்லி பைசா தராது, நீ நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி சொல்றேன்னு ஒரு அட்ரஸை எழுதி தராரு. அதை வாங்கிட்டு ஒன்னும் புரியாம கிளம்பி போறா ஆனி. இது இப்படி இருக்க புகழ்பெற்ற டைரக்டரான கால் டென்னம்ன்றவரு மிருகங்களை வச்சு எடுத்த படத்தை ப்ரொடியூசருக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து என்ன கன்றாவி இது, கிளிகிளிப்பி சீனே இல்லைன்னு கேட்குறாங்க ப்ரொடியூசர்ஸு. அதை கேட்டு கலை கண்ணோட்டத்தோட பாரியானா கண்ட கர்மத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பாக்குறியேன்னு கழுவி ஊத்துறாரு கார்லு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் மனிதர்களோட கால் தடம் படாத ஒரு தீவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அங்க போய் தான் நான் என்னோட மிச்ச படத்தை எடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ கார்ல வெளியே அனுப்பிட்டு இவனை வச்சு இனிமே படம் பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அதை ஒட்டு கேட்ட கார்லு இது வரைக்கும் படம் பிடிச்ச எல்லா ரீல்ஸையும் தூக்கிட்டு ஓடிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவரை விரட்டிட்டு வராங்க. ஆனா வண்டியில ஏறின கார்லு அவங்க கிட்ட சிக்காம சிட்டா பறந்துடுறாரு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னு அவரோட அசிஸ்டன்ட் கேட்க, இன்னைக்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்க கப்பல்ல நாம ஏற போறோம், மிச்சம் இருக்க படத்தை அந்த தீவுல வச்சு நாம எடுக்க போறோம்னு சொல்றாரு. அதுக்கு சாத்தியமே இல்ல, நம்ம படத்துல நடிக்கிறதா இருந்த கதாநாயகி இப்ப வேற படத்துக்கு போயிட்டா, அது மட்டும் இல்லாம கேமரா எடுபிடிங்க எல்லாரும் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு கேட்கறான் அசிஸ்டன்ட். வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் நம்பிக்கையோட பேசுடா, ஃபர்ஸ்ட் நான் போய் கதாநாயகி ரெடி பண்ற வேலையை பாக்குறேன், நீ ஸ்கிரீன் பிளேவை முடிச்சு வச்சிருக்க ஜாக்கை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த தெருவில் இருக்க ஆபாசமான தியேட்டர்ல நடிக்கிறதுக்காக வர பெண்கள் யாருன்னா செட்டா வாங்கலான்னு பாக்குறாரு. அப்போ விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு வந்த ஆன் இந்த இடத்த பார்த்ததும் தன்மானத்தை இழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளை கவனிச்ச கார்லு கதாநாயகி வேஷத்துக்கு இவ செட்டாவாலேன்னு யோசிக்கிறாரு. அப்போ கடையில இருந்து ஒரு ஆப்பிளை திருடி ஆன் கடைக்காரங்கிட்ட மாட்டிக்கிறா. அவனுக்கு காசை கொடுத்துட்டு ஆனுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து உன் சைஸ் என்னன்னு கேட்கிறாரு. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்ச ஆன் கிட்ட, நான் ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டருமா, என் படத்தை சிங்கப்பூர்ல எடுக்க போறேன், அந்த கதையை கூட ஜாக் டிரிஸ்கோல் தான் எழுதியிருக்காருன்னு சொல்றாரு. நான் அவரோட நாடகங்களையும் பார்த்துருக்கேன், அதோட ஸ்கிரிப்டையும் படிச்சிருக்கேன், அவர் சூப்பரா எழுதுவாருன்னு சொல்றா ஆனு. அப்படின்னா என் படத்துக்கு நீ தான் கதாநாயகின்னு சொல்லி கப்பலுக்கு அழைச்சிட்டு போறாரு கார்லு. அங்க முடிஞ்ச வரைக்கும் படம் எடுக்கிறதுக்கான எல்லா கருவிகளையும் அல்ல கைங்களையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அசிஸ்டன்ட். ஆனா இப்போ உடனே கிளம்பலன்னா நம்மள போலீஸ் வந்து பிடிச்சிடுவாங்கன்னு சொல்றாரு. உடனே போய் கப்பல் கேப்டன் கிட்ட நான் உனக்கு $2000 தரேன், சீக்கிரம் கப்பலை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு கார்லு. அதுக்கு முடியாதுன்னு மறுத்த கேப்டன் கிட்ட ஆனை காமிச்சு, பாத்தியா புகழ்பெற்ற நடிகை உன் கப்பல்ல ஏறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவாச்சும் சீக்கிரம் கப்பலை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. உடனே கேப்டன் போய் ஆன் கிட்ட இந்த கொடூரமான பயணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு சொல்றாரு. அதை கேட்டு ஒன்னும் புரியாம நின்று ஆனை கூட்டின்னு போய் கப்பல்ல ஏத்தி விடுறாரு அசிஸ்டன்ட். ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை சந்திக்க போறோம்னு மனசுல பயம் இருந்தாலும் கப்பல்ல ஏறிடுறாங்க ஆனு. அடுத்து உள்ள காத்துக்கிட்டு இருந்த ஜாக்கை சந்திச்சு, என்னப்பா ஸ்கிரீன் பிளே ரெடியான்னு கேட்கிறாரு கார்லு. இப்ப வரைக்கும் நான் பாதி கூட முடியல, எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது, அதனால இருக்கிறத வச்சு மிச்சம் இருக்கிற ஸ்கிரீன் பிளேவை நீயே எழுதிக்கோன்னு சொல்லிட்டு போறாரு ஜாக்கு. இது வேலையாவாது, இவனை விட்டா ஸ்கிரீன் பிளேவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச கார்லு, நான் உனக்கு செக்காவே காசை கொடுத்துடுறேன்ப்பா, அதை வாங்கிட்டு போன்னு கப்பல் கிளம்புற வரைக்கும் ஜாலம் வளர்த்துறாரு. இது தெரிஞ்ச ஜாக்கு அப்புறம்டா ஓடி போய் கப்பல்ல இருந்து கீழே இறங்கலாம்னு பார்த்தா துறைமுகத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுது. அதனால எகிரி குதிக்க முடியாம தயங்கி நிக்கிறாரு ஜாக்கு. அந்த சமயம் போலீஸை கூட்டிட்டு வந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் கப்பல் கிளம்பி போனதை பார்த்து செம்ம கடுப்பாகிறாங்க.
அதை நெக்கிலா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த கார்லு, நீ இனிமே நாடகங்களுக்கு கதை எழுதாம சினிமாக்கு கதை எழுதுற வேலையை பாருப்பான்னு சொல்றாரு. ஆனா எனக்கு நாடகங்கள் தான் பிடிக்கும்னு வேற வழி இல்லாம இந்த பயணத்துல கலந்துக்கிறாரு ஜாக்கு. அவரை கூட்டின்னு போய் தனி அறைய காட்டாம மிருகங்களை தங்க வைக்கிற கூண்டை காட்டுறாங்க. அதுல டன் கணக்கில் அடுக்கி வச்சிருக்க மயக்க மருந்தை பார்த்து வாய பொழுகிறாரு ஜாக்கு. இதெல்லாம் பத்திரமா வைன்னு படிச்சு சொன்னலன்னு அல்ல கையை அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்காரு கேப்டனு. சரின்னு வேற வழி இல்லாம கூண்டுல உட்காந்து ஸ்கிரீன் பிளேவை எழுதிக்கிட்டு இருக்காரு ஜாக்கு. அப்போ சாப்பாடை எடுத்துட்டு வந்து வச்ச பையன் பெண்ணை திருடினதை பார்த்த வைஸ் கேப்டனு அதை புடுங்கி ஜாக்கு கிட்ட கொடுக்குறாரு. ஜிம்மியை மன்னிச்சிருங்கப்பா, இந்த கப்பல்ல கை உடஞ்சி பதுங்கி இருந்தான், நான் தான் அவனை பார்த்து வைத்தியெல்லாம் பண்ணி இந்த கப்பல்லையே வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்னு சொல்றாரு வைஸ் கேப்டன். அதே போல இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறவரு ஏற்கனவே நடிச்ச படங்களோட போஸ்டரை ஒட்டி அவரோட அழகை தானே ரசிச்சுக்கிறாரு. வெளியே ஜிம்மி கிட்ட வந்து ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியை பாருன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு வைஸ் கேப்டன். இந்த பாருங்க, இப்ப கூட அதிபயங்கர பயணத்துக்கு போற அட்டகாசமான கதாநாயகனை பத்தி புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஜிம்மி. உள்ள சவுண்ட் இன்ஜினியரு, கேமராமேனு எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கார்லு. அப்போ ஜாக்க சந்திச்சா எப்படி பேசணும்னு கண்ணாடி முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த ஆனு கார்லு கிட்ட சாப்பாடு எங்க போடுவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு முன்னாடி நம்ம படக்குழுவை சந்திச்சுடுன்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ சவுண்ட் இன்ஜினியரை ஜாக்கா நினைச்சு அவர்கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா ஆனு. உங்க கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட தீவிர ரசிகைன்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களை சந்திச்சதுல நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு ஜாக்கு. இன்னொரு பக்கம் ஜிம்மி ஹீரோவோட போஸ்டர்ல கண்டமேனிக்கு மீசையை வரைஞ்சு வைக்கிறான். அதை பார்த்து கோவப்பட்டாலும் மீசை நல்லா இருக்கேன்னு சீப்பை வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அடுத்து கார்லு ஜாக்கு கூட உட்காந்து கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்போ கதாநாயகி கொடூரமான தீவை பார்த்து வாயை பொழகிற மாதிரி சீனை எழுதுன்னு சொல்றாரு. அப்ப நாம தீவுல தான் படம் பிடிக்க போறோமா, அது என்னன்னு கேக்குறாரு ஜாக்கு. அந்த பேரை கேட்டாலே பயமா இருக்குப்பா, ஸ்கல் ஐலாண்டுக்கு தான் நாம போக போறோம், இது வரைக்கும் யாருமே அந்த தீவை கண்டுபிடிச்சது கிடையாதுன்னு சொல்றாரு கார்லு. இதை ஜிம்மி ஒட்டு கேட்டுடுறான். அதை பார்த்த கார்லு பெருசா எடுத்துக்காம கப்பல்ல படம் பிடிக்க வேண்டிய காட்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி கேமரா முன்னாடி நடிக்கிறதால கொஞ்சம் ஓவராவே பெர்ஃபார்ம் பண்றாங்க ஆனு. அதே போல ஜாக்கி எழுதி கொடுத்த டைலாக மாத்தி தனக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அதை கவனிச்சு இந்த நடிகர்களே இப்படிதான் புலம்பிட்டு போறாரு ஜாக்கு. அப்போ ஸ்கல் தீவுக்கு போறத பத்தி வைஸ் கேப்டன் கிட்டையும் மற்ற மாலுமிகள் கிட்டையும் சொல்லிடுறான் ஜிம்மி. அன்னைக்கு நைட்டு ஆன் கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம கண்டதையும் வளரிக்கிட்டு இருக்காரு ஜாக்கு. அடுத்த நாள் காலையில சோகமா நடிக்க வேண்டிய காட்சியை பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனு. அப்போ ஜாக்க பார்த்ததும் கவனத்தை சதற விடுறாங்க. இதை பார்த்த கார்லு ஜாக்க போக சொல்லிட்டு படம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. காட்சிகளை எடுத்து முடிச்சதும் கார்ல கூப்பிட்டு புதுசா ஒரு தீவை நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கிறாரு கேப்டன். அதுவும் கஷ்டம், அந்த தீவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தேவையான சன்மானத்தை விட நான் அதிகமாவே தரேன்னு சொல்றாரு கார்லு. அங்கிருந்து உள்ள வந்தா வைஸ் கேப்டனும் சமயக்காரனும் ஸ்கல் ஐலாண்டை பத்தி பயங்கரமான கதைகளை சொல்றாங்க. பனிமூட்டத்துக்கு நடுவுல இருக்க தீவுல 100 அடிக்கும் மேல ஒரு செவுத்த கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அரக்கத்தனமான ஒரு மிருகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த தீவுக்கு போயிட்டு குத்துயிரும் கொலையுருமா கடந்த ஒருத்தனை நாங்க காப்பாத்தி கொண்டு வந்தோம், அவன் தான் இந்த விவரங்களை சொன்னது. அவன் உயிர் பொழைச்ச அடுத்த நாளே கத்தியால குத்திக்கிட்டு செத்து போயிட்டான்னு சொல்றாங்க. இந்த கட்டுக்கதைகளை கேட்டு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு கார்லு. அந்த தீவுக்கு போயிட்டு நீங்க நிச்சயமா உயிரோட திரும்பி வர மாட்டீங்கன்னு சொல்றாரு வைஸ் கேப்டன். அதை கேட்டு கார்லோட அசிஸ்டன்ட் பதறி போறாரு. இது தெரியாம ஆனு கப்பல் மாலுமிகள் கூட சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடுறதும் அதை பார்த்து ஜாக் ரசிக்கிறதும்னு பயணம் ஜாலியா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு உனக்காக நான் ஒரு நாடகத்தை எழுதுறேன்னு சொல்றாரு ஜாக்கு. அதுக்கு நான் தகுதியானவளான ஆன் கேட்க என் மனசுல இடம் பிடிச்ச முதல் நடிகை நீதான்னு சொல்லி அவளுக்கு முத்தம் கொடுக்கறாரு ஜாக்கு. அதே சமயம் கார்ல கைது பண்றத பத்தி கப்பலோட கேப்டனுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பாகி, நீ படம் எடுக்கிறதுக்காக என்ன பலி கொடுப்பியா, இதுக்கப்புறம் என்னால உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, கப்பலை ரங்கூன் பக்கம் திருப்ப போறேன், அங்க உன்னை கைது பண்றதுக்காக காவல்துறை ரெடியா நிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு என்ன பண்றதுனே புரியாம முழிச்ச கார்லு ஜாக்கு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ கப்பலை திருப்பலாம்னு பார்த்தா திசை காட்டும் கருவி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அதே போல வானத்திலையும் நட்சத்திரம் இல்லைன்றதுனால எந்த பக்கமா போறதுன்னு புரியாம முழிக்கிறாங்க. அந்த சமயம் ஜாக்கு கார்லு கிட்ட மேப்பை காமிச்சு ஸ்கல் தீவை நாம நெருங்கிட்டோம்னு சொல்றாரு. அதை வாங்கி பார்த்து ஆச்சரியத்திலேயே பறக்க விட்டுடுறாரு கார்லு. அப்போ கேப்டனால கப்பலை திருப்ப முடியாம பனி படர்ந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அது உள்ள போய்கிட்டே இருக்கப்போ கடலோட ஆழமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வைஸ் கேப்டன் உடனே கப்பலை நிறுத்துங்கன்னு அறிவுரை சொன்னாலும் இப்போதைக்கு மெதுவா போக சொல்லி உத்தரவிடுறாரு கேப்டன். கொஞ்ச நேரத்திலேயே முன்னாடி இருக்க பாறைகளை பார்த்து ஜிம்மி கதறி கத்துறான். அப்பதான் கப்பலை நிறுத்த சொல்லி உத்தரவிடுறாரு கேப்டன். ஆனா இந்த முடிவு காலதாமதமா எடுத்ததுனால கப்பல் கண்டமேனிக்கு பாறைகள்ல மோதிக்கிட்டு இருக்கு. அந்த அதிர்வுல எந்திரிச்சு வந்த ஆனி ஜாக்க பிடிச்சிக்கிட்டா. பாறைகள் மேல ஏடாகுடமா மோதின கப்பல் ஒரு வழியா ஓஞ்சி நின்னதும் மிகப்பெரிய பாறை சுவர்கள் கொண்ட இடத்த பார்த்து இதுதான் நான் தேடி வந்த ஸ்கல் தீவுன்னு சந்தோஷப்படுறாரு கார்லு.
ஆனா கேப்டன் பாறைகள்ல மோதி ஓட்டையான கப்பலை ரெடி பண்ண சொல்லி மாலுமிகள் கிட்ட உத்தரவிடுறாரு. அப்போ ஜிம்மி உடனே மேல வாங்கன்னு கேப்டனை கூப்பிடுறான். என்னடான்னு வந்து பார்த்தா குட்டி படகுல மொத்த குழுவையும் கூட்டிட்டு தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காரு கார்லு. அவங்கள காப்பாத்த போவோமான்னு வைஸ் கேப்டன் கேட்க, கப்பலை ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாம இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு கேப்டன். ஆனா கார்லு படகுல போகும்போதே படம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. தீவோட கரைக்கு வந்து சேர்ந்ததும் அங்க இருக்க மண்டை ஓடுகளை பார்த்து ஆனி பதறி போறா. அவ மட்டும் இல்ல, இந்த இடத்த சுத்தி பார்க்கற எல்லாருமே ஒரு வித பதற்றத்தோட தான் இருக்காங்க. ஆனா கார்ல மட்டும் செட்டு போடாமலே இவ்வளவு கொடூரமான இடம்லாம் கிடைக்கிறது அபூர்வம்னு சொல்லி ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல வாழ்ற பழங்குடியை சேர்ந்த சின்ன பொண்ணு கையை நீட்டிக்கிட்டு நிக்க, தேவையில்லாத பிரச்சனையில ஈடுபடுறதை விட நாம திரும்பி போயிடலாம்னு சொல்றா ஆனி. இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சாக்லேட்டை எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு கார்லு. ஆனா அந்த சின்ன பொண்ணு சாக்லேட்டை வாங்காம கார்ல புடிச்சு கடிச்சிருது. அவர் அலறி கத்தும் போதுதான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க பெண்களையும் வயசானவங்களையும் பாக்குறாரு. இவங்களால நம்மளுக்கு எந்தவித ஆபத்தும் வராதுன்னு சொல்றதுக்குள்ள சவுண்ட் இன்ஜினியரை ஈட்டியாலேயே குத்தி சொருவி சாவடிச்சிடுறானுங்க. அதை பார்த்து ஆனி அலறி கத்துறா. இந்த சத்தம் கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குது. அப்போ பழங்குடியை சேர்ந்த போராளிகள் எல்லாரும் கார்லோட குழுவை சுத்து போட்டு பிடிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தரை ஃபர்ஸ்ட் பலி கொடுத்துடுறானுங்க. ஆனிய தனியா பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஜாக்கு தடுக்க நினைச்சாலும் அவர் அடிச்சு மட்டை பண்ணிடுறானுங்க. ஒரு கேள்வி ஆனிய பார்த்து நீ காங்குக்கு பலியாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்து கார்ல படுக்க வச்சு தலையை வெட்டுறதுக்காக ஆயுதத்தை ஓங்கும் போது பட்டுன்னு சுட்டு சாவடிச்சிடுறாங்க. யாருடான்னு பார்த்தா கேப்டன் அவங்க ஆளுங்களோட வந்து துப்பாக்கியை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த பழங்குடி வீரர்கள் பதறி அடிச்சு ஓடுறாங்க. இதுக்கு மேல இந்த தீவுல இருக்க நீ ஆசைப்படுறியான்னு கார்ல கிட்ட கேப்டன் கேட்க, ஐயா சாமி உடனே இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கப்பலுக்கே வந்துடுறாங்க. பாறையில தட்டுப்பட்ட கப்பல் ஒரு பக்கமா சாஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத பொருட்களை தூக்கி வீசி கப்பலை நேராக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இறந்து போன சவுண்ட் இன்ஜினியருக்காக இந்த படத்தை நாம முழுசா எடுத்து அதுல கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கு அவன் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் கொடுப்போம்னு சொல்றாரு கார்லு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. அப்போ பெரிய கொம்பை வச்சு ஒரு பழங்குடி வீரன் கப்பலை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அசால்ட்டா பாறையை விட்டு பாறையை தாவி கப்பலுக்குள்ள நுழைஞ்சிடுறான். அவன் கழுத்துல இருந்த எலும்பு கூடு செயின்னு கீழே விழுந்ததை பத்தி கவலைப்படாம ஆனை தூக்குறதுக்காக போறான். அப்போ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஜாக்கு வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் கண்டதையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கீழே எலும்பு கூடு செயினை பார்த்து உடனே ஆனை தேடி போறாரு ஜாக்கு. அதுக்குள்ள தேவையில்லாத பொருட்களை தூக்கி வீசினதும் கப்பல் சீராகிடுது. உடனே இங்கிருந்து கிளம்பலாம்னு உத்தரவிடுறாரு கேப்டன். அப்போ ஆனோட ரூம் பக்கத்துல ஒருத்தன் செத்து கிடக்கிறதையும் அவ காணாம போயிருக்கிறதையும் கண்டுபிடிச்ச ஜாக்கு உடனே போய் கப்பலை நிறுத்துங்கன்னு கத்துறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கேப்டன் உடனே எல்லாருக்கும் துப்பாக்கியை கொடுத்து சின்ன படகுல ஏத்தி அனுப்புறாரு. அதுல கேப்டனோட சேர்ந்து மொத்த மாலுமிகளும் போறாங்க. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்ச கார்லு படம் பிடிக்க தேவையான உபகரணங்களை எடுத்துட்டு போறாரு. அதே சமயம் பழங்குடி மக்கள் செய்ய வேண்டிய சடங்குகளை முடிச்சு நெருப்பு கொளுத்தி விட்டு ஆனியை காட்டுக்கு அந்த பக்கமா அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் காட்டுல இருக்க மரங்களுக்கு நடுவுல இருந்து தலைவன் என்ட்ரியை கொடுக்குறாப்புல. அதே சமயம் துப்பாக்கியோட வந்த கேப்டன் கேங்கு ஆனியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆனி காங்க பார்த்ததும் அலறி கத்தி மயங்கி விழுந்துடுறா. அந்த சத்தம் கேட்ட ஜாக்கு படிக்கட்டி ஏறி வராரு. ஆனா கார்லு கீழே இருந்தே காங்க ஆனியை தூக்குறத பார்த்து வாயை புலகுறாரு. அதே சமயம் காங்கும் ஆனியை தூக்கிட்டு கார்ல பார்த்து வெறித்தனமா கத்திட்டு போகுது. மேலே ஏறி வந்த ஜாக்கு ஆனியை காணோம்னதும் கேப்டன் கிட்ட போய் சொல்றாரு. உடனே வைஸ் கேப்டன் தலைமையில ஒரு குழுவை ரெடி பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள ஆனியை கண்டுபிடிச்சிருங்க. அப்படி முடியலன்னா திரும்பி வந்துருங்க, நாம இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றாரு. அப்போ கார்லு காங்க பார்த்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. மொத்த படப்பொட்டியே எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம பிடிக்க வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்குன்னு படக்குழு கிட்ட சொல்றாரு. அப்புறம்டா இந்த கேங்கு காட்டுக்குள்ள பூந்ததும் ஒரு வித சத்தம் கேட்டு கண்ணு மண்ணு தெரியாம சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வைஸ் கேப்டன் எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லிட்டு நெருப்பு மூட்டி பாக்குறாரு. திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ரைனோசரஸ் ஓடி வந்து எல்லாரையும் சகட்டு மேனிக்கு முட்டி தள்ளுது. அது காலுக்கு நடுவுல கார்லோட அசிஸ்டன்ட் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. ஜாக்கு அவரை காப்பாத்தி விட்டு ரைனோசரஸ் கிட்ட முட்டு வாங்கி பறகுறாரு. இது பண்ற அட்டூழியத்தை பார்த்து செம்ம கடுப்பான வைஸ் கேப்டன் பட்டுன்னு அதை சுட்டு சாவடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் சைலண்டா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்லு. இந்த இனமே அழிஞ்சிடுச்சு, அப்புறம் எப்படி இங்க மட்டும் உயிரோடு இருக்குன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆனியை தேடி இந்த கொடூரமான காட்டுக்குள்ள போறாங்க. இது இப்படி இருக்க ஆனியை தூக்கிட்டு வந்த காங்கு ஒரு குகைக்கு பக்கத்துல நின்று கொடூரமா கத்திக்கிட்டு இருக்கு. அங்க பல பேரோட எலும்பு கூடுகளையும் அவங்க கழுத்துல இவளுக்கு போட்ட மாதிரியே எலும்பு கூடு மாலையை போட்டிருக்கிறத பார்த்து டப்புன்னு அதை எடுத்து காங்கு கையை குத்திடுறா. அது வலி தாங்க முடியாம ஆனியை கீழே போட்டுருது. உடனே அங்கிருந்து மரத்துக்கு நடுவுல பூந்து எசாவலாம்னு முயற்சி பண்றா ஆனி. ஆனா எல்லாத்தையும் பேத்து தள்ளி ஆனியை தூக்கிட்டு போகுது காங்கு. அவ அலற சத்தம் கேட்ட ஜாக்கு உடனே காட்டுக்குள்ள பூந்து ஓடி வராரு. நைட்டு தேட ஆரம்பிச்சு விடிய காத்தாலதான் இவங்க எலும்புக்கூடு பகுதிக்கே வந்து சேர்றாங்க. அவங்கள பெரிய சைஸு தும்பி அளவுக்கு இருக்க கொசுலாம் வேற கடிக்குது. அப்போ வைஸ் கேப்டனுக்கு தெரியாம வந்த ஜிம்மியை கண்டுபிடிச்சு கண்டமேனிக்கு கழுவி ஊத்துறாரு. அப்போ ஆனியை காப்பாத்துறதுக்காக நானும் ஒருவனு தீர்மானமா சொல்றான்.
வேற வழி இல்லாம அவனுக்கு துப்பாக்கியை கொடுத்து கூட்டிட்டு வராரு. இங்க இருக்க எலும்பு கூடுகளை பார்த்து எல்லாரும் பதறி போறதை விட காங்கு செதைச்சி வச்சுட்டு போன மரங்களை பார்த்து தான் பயங்கரமா பதறி போறாங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் வந்து எல்லாரும் ஓய்வெடுக்க உட்காடுறாங்க. அப்போ காங்கோட காலடி தடத்தை பார்த்த சமயக்காரன் இது கண்டிப்பா அபாமினபிள் ஸ்னோமேனா தான் இருக்கும்னு சொல்றாரு. அதை கவனிச்ச வைஸ் கேப்டன் கண்டிப்பா இது 25 இல்லனா 30 அடி உயரமாச்சு இருக்கும்னு சொல்றாரு. இந்த கேப்ல ஹீரோவையும் கேமராமேனையும் கூட்டிட்டு தனியா போறாரு கார்லு. இந்த ஜந்துவை கார்ல் தான் பார்த்தான். அவங்கிட்ட கேட்டா விஷயம் தெரியும்னு சொல்றாரு ஜாக்கு. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். பைபிள்ல ஹீரோவை ஜாலியா பிராக்கியோரஸ் கூட்டத்துக்கு நடுவுல நடந்து போக சொல்லி படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் வேட்டையாட வந்த வெலோசிராப்டர்ஸை பார்த்து எல்லாம் பதறி போதுங்க. இதை கவனிச்ச ஹீரோ சைலண்டா திரும்பி வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருந்த கேமராமேனும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்க கார்ல் மட்டும் பதறி போன பிராக்கியோரஸ் கூட்டத்தை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஜாக்கும் மற்ற கும்பலும் நில அதிர்வை ஃபீல் பண்றாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஓடி வராரு. அவருக்கு பின்னாடியே கேமராமேனும் வராரு. அப்பதான் ஒட்டுமொத்த பிராக்கியோரஸ் கூட்டமும் தபதபன்னு வெலோசிராப்டர் கிட்ட சிக்காம ஓடி வருதுங்க. அதை பார்த்த எல்லாரும் அதுக்கு முன்னாடி தெரிச்சு ஓடுறாங்க. முரட்டு வேகத்துல வந்த பிராக்கியோரஸ் கூட்டத்துல 2-3 பேர் சிக்கி செத்துடுறாங்க. அதுக்கு நடுவுல வந்த வெலோசிராப்டர் பிராக்கியோசோரஸை விட்டு மனுஷங்களை வேட்டையாட முயற்சி பண்ணுது. அப்போ ஹீரோ பாறைக்கு நடுவுல ஓரமா நின்று தப்பிச்சிட்டோம்னு ஃபீல் பண்றாரு. ஆனா மேல இருந்து வேடிக்கை பார்த்த வெலோசிராப்டரை பார்த்து மறுபடியும் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அடுத்து ஜாக்கை விரட்டிட்டு வந்த வெலோசிராப்டரை தள்ளி விட்டு பிராக்கியோசோரஸ் காலிலேயே நசுங்க வைக்க செய்யறாரு. அங்கிருந்து மலமுக்குள்ள ஓடி வரும்போது ஒருத்தர் மட்டும் ஸ்கிட் அடிச்சு கீழே விழுந்து செத்துடுறாரு. ஜிம்மி செதஞ்சு போற பாறைகள்ல சிக்காம தாவி குதிச்சு ஓடி வரான். மொத்த பிராக்கியோசோரஸ் கூட்டமும் யூட்டன் போட்டு திரும்பி வரப்போ முன்னாடி வெலோசிராப்டர் வருது. அதை பார்த்த ஹீரோ கண்ணு மண்ணு தெரியாம சுட ஆரம்பிக்கிறான். அதனால வெலோசிராப்டர் செத்து போனாலும் பிராக்கியோசோரஸ் காலில் அடிபட்டு எல்லாம் தடுக்கி விழுதுங்க. இந்த சிதைபாடுகள்ல சிக்காம எல்லாரும் தப்பிக்கிற வேலையை பாக்குறாங்க. ஆனா கார்ல் மட்டும் கேமராவை காப்பாத்துறத தான் முதல் வேலையா பாக்குறாரு. அங்கிருந்து நிக்காம எல்லாரும் மலை மேல ஏறி போறாங்க. பின்னாடியே விரட்டிட்டு வந்த வெலோசிராப்டர் கேமராமேனை பிடிச்சிருது. அவரு ட்ரைபாட கார்ல் கிட்ட கொடுத்துட்டு இறந்து போறாரு. இது இப்படி இருக்க ஆனியை தூக்கிட்டு வந்து போட்ட காங்கு அதை தட்டி எழுப்ப முயற்சி பண்ணுது. ஆனாலும் ஆனி மயக்கத்திலே இருக்காங்க. சரின்னு அமைதியா போய் அழகா உக்காந்துருது காங்கு. இந்த பக்கம் வைஸ் கேப்டன் யாருக்கு அடிபட்டிருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல 4 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு சமயக்காரரு. அப்போ இதுக்கு மேல ஆனியை தேடி போனா நம்ம உயிர் போயிடும்னு சொல்லிட்டு தனியா கிளம்புறாரு ஹீரோ. அவர் கூட சில பேர் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காங்கு அமைதியா உட்காந்து மூங்கில் கொம்பை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆனி அதுக்கு தெரியாம சைலண்டா தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. அதை கண்டுபிடிச்ச காங்கு ஆனியை கீழே தள்ளி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. 2-3 வாட்டி கீழே தள்ளி விட்டதும் செம்ம கடுப்பான ஆனி கம்முன்னு படுத்த மாதிரி சீன் போடுறாங்க. அதை பார்த்து காட்டுத்தனமா கத்துது காங்கு. திடீர்னு எந்திரிச்சு காங்கையே பயமுறுத்துறாங்க ஆனி. அது மட்டும் இல்லாம காங்கு முன்னாடியே மலையை தாண்டா ராமையா கடலை தாண்டா ராமையான்றா போல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த காங்கு போக போக கொட்டாய் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆடிக்கிட்டு இருந்த ஆனியை கீழே தள்ளி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஜாலியா சிரிச்சுட்டு அவங்கள தூக்கி விட்டு தள்ளி விடுது. இதனால கடுப்பான ஆனி இனிமே என்ன தள்ளி விடுற வேலையை வச்சுக்காதுன்னு அதட்டி சொல்றாங்க. அதை கேட்டு கடும் கோபம் கொண்ட காங்கு உடனே பக்கத்துல இருந்த பாறையை சதைச்சு தள்ளுது. மரங்களை பேத்து தூக்கி வீசுது. பாறைகளையும் தூக்கி வீசிட்டு வெறித்தனமா கத்தும் போது ஒரு பாறை உருண்டு வந்து காங்கு மண்டை மேலேயே விழுந்துருது. ஐயையோ மொக்க வாங்கிட்டோமேனு ஃபீல் பண்ணி அங்கிருந்து தனியா போகுது காங்கு. இந்த கேப்ல ஆனி தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த பக்கம் ஆத்த கடந்து போக கட்டைகளை வச்சு படகை ரெடி பண்றாங்க. அதுல ஏறி பயணம் பண்ணும்போது கொடூர பூச்சிகள் அவங்கள தாக்குது. அதுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல இவங்களை விட்டு போயிடுது. எப்படியோ அதுங்களை விரட்டிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள முரட்டு மான்ஸ்டர் மீன் ஒன்று இவங்களை தாக்குது. ஃபர்ஸ்ட் ஜாக்கு வந்த படகை செதைச்சி தள்ளிடுது. அதுல இருந்து மூழ்கி போன ஒருத்தரை அசால்ட்டா முழுங்கிடுது. ஜாக்கு அதுகிட்ட சிக்காம சிறப்பா எஸ் ஆகி மேல வந்துடுறாரு. அப்போ கேமராவை தூக்கிட்டு வந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து எப்படியாச்சும் அதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றாரு கார்லு. ஆனா அவர் பக்கத்திலேயே நீந்திட்டு இருந்தவரை அசால்ட்டா அந்த மீன் முழுங்கிட்டு போகுது. அதை பார்த்ததும் செம்ம கடுப்பான கார்லு கண்டமேனிக்கு சூட ஆரம்பிக்கிறாரு. அதனால இவங்க வந்த படகும் செதஞ்சு போகுது. உடனே அங்கிருந்து நீந்தி போய் கரைக்கு எப்படியாச்சும் வந்து சேர்ந்துருங்கன்னு கத்துறாரு வைஸ் கேப்டன். அதன்படி ஒரு சில பேர் மீன் கிட்ட சிக்கி இறந்து போனாலும் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் கரைக்கு வந்துடுறாங்க. கார்லு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்த கேமராவை பிடுங்கி அது வேலை செய்தான்னு சோதிச்சு பாக்குறாரு. அப்போ கடைசியா வந்தவனை மீன் பிடிச்சி திங்கிற காட்சியை படம் எடுத்துடுறாரு. அதை பார்த்த சமயக்காரன் கேவலமா திட்டுறான். அங்கிருந்து காட்டுக்குள்ள வரும்போது ஒரு வித சத்தம் கேட்டு கண்டமேனிக்கு சுட்டா ஒரு சின்ன டைனோசர் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அதை சுட்டு சாவடிச்சிட்டு காங்கு இருக்க கொகை பக்கம் வந்துடுறாங்க. அதுல முன்னாடி போன வைஸ் கேப்டன் ஜிம்மி கிட்ட எதனா ஆபத்து வந்தா ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிச்சிரு, தைரியமா நின்னு போராடுறன்ற பேர்ல செத்து போவாதன்னு சொல்றாரு. அந்த சமயம் காங்கு வர்றதை பார்த்து எல்லாரையும் பின்னாடி போக சொல்லிட்டு இவரு கண்டமேனிக்கு சுட ஆரம்பிக்கிறாரு. அங்க வெறித்தனமா ஓடி வந்த காங்கு வைஸ் கேப்டனை பிடிச்சிருது. அதை பார்த்த ஜிம்மி கதறி கத்துறான். அவங்கிட்ட ஜாக்கு சொல்றதை கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு காங்க சூட முயற்சி பண்றாரு வைஸ் கேப்டன். பட்டுன்னு அவரை தூக்கி பாறையில வீசிட்டு மத்தவங்களை போட்டு தள்ள வருது காங்கு.
பாவம் அந்த மனுஷன் அடிபட்டு பரிதாபமா கீழே விழுந்துடுறாரு. மற்றவங்கலாம் ஒன்னா சேர்ந்து காங்க துப்பாக்கியால சுடும்போது கார்ல் மட்டும் கேமராவால ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. பட்டுன்னு எல்லாரும் நின்னுகிட்டு இருந்த மரத்தையே கவுக்குது காங்கு. அதுல ஒரு சில பேர் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கார்லும் பிடிமானம் இல்லாம கேமராவை கீழே போட்டுடுறாரு. மரத்தை உலுக்கிட்டே இருந்த காங்கு பட்டுன்னு அதை தூக்கி கீழே போட்டுருது. நல்ல வேலையா பள்ளத்தாக்குல கிளைகள் இருந்ததுனால மரம் நேரா போய் கீழே விழல. சிராய்ப்புகளோட தப்பிச்சு எல்லாரும் பாதுகாப்பா கீழே விழுந்துடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு நம்மளை காப்பாத்த ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமா ஓடி வராங்க ஆனி. அவங்க முன்னாடி முதல்ல மான்ஸ்டர் ஒன்று வெறித்தனமா தின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து அமைதியா மரத்துக்கு பின்னாடி பதுங்கிடுறாங்க. அங்க வந்த இன்னொரு முதல்ல மான்ஸ்டர் அவங்கள வெறித்தனமா வேட்டையாட விரட்டிக்கிட்டு போகுது. அதுகிட்ட சிக்காம பட்டு போன மரத்துக்குள்ள பூந்துடுறாங்க ஆனி. ஆனா விடாப்பிடியா விரட்டிட்டு வந்த முதல்ல மான்ஸ்டரை அசால்ட்டா புடிச்சு கடிச்சு தின்னுது இன்னொரு மிருகம். அதுகிட்ட சிக்காம இருக்க உள்ளேயே பதுங்கிருந்தா பெரிய பூரா ஒண்ணு ஆனிய சுத்து போடுது. அதனால அருவெருப்பாகி அலறி கத்திட்டே வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்பதான் முதல்ல மான்ஸ்டரை கடிச்சு திங்கிறது வேற எதுவும் இல்ல, டீரெக்ஸ்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுகிட்ட சிக்காம சைலண்டா தப்பிச்சு போலாம்னு பார்த்தா வாயில முதல்ல மான்ஸ்டரை வச்சுக்கிட்டே இவங்களை துரத்திட்டு வருது டீரெக்ஸ். ஆள விட்றா சாமின்னு அலேக்கா ஓடி வந்து பள்ளத்தாக்குல பதுங்கிடுறாங்க ஆனி. அது முதல்ல மான்ஸ்டரை மென்னு தின்னுகிட்டே நொறுக்கு தீனி தானே போச்சுன்னு கம்முன்னு கிளம்பிடுது. எப்படியோ பொழைச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இன்னொரு டீரெக்ஸ் அவங்கள கடிக்க வருது. சாமியை வென்றதுக்கு கூட நேரம் இல்லாம தப்பிச்சு ஓடுற வழியை பாக்குறாங்க ஆனி. அப்போ அந்த மரத்தை தள்ளி விட்டு ஆனியை தொங்க விடுது டீரெக்ஸ். வாய்க்கு பக்கத்திலேயே வாட்டமா இருக்கிறதுனால அசால்ட்டா கடிச்சு திங்க வரும்போது தலைவன் கலவரமான என்ட்ரியை கொடுக்குறாப்புல. சும்மா சீரி பாஞ்சி எகிரி வந்து ஒரே அடியில டீரெக்ஸை கதிகலங்க வைக்குது காங்கு. ஒத்த கையில ஆனியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில டீரெக்ஸை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது முதல்ல மான்ஸ்டரை மென்னு தின்ன இன்னொரு டீரெக்ஸ் ஆனியை கடிக்க வருது. அதையும் தடுத்து தள்ளி விட்டு 2 டீரெக்ஸையும் சமாளிக்க ரெடியா நிக்குது காங்கு. அந்த சமயம் பின்னாடி இருந்து மூணாவதா ஒரு டீரெக்ஸ் ஆனியை கடிக்க வருது. மகனை ட்ரிபிள் த்ரெட் ஹேண்டிகேப்டு மேட்ச்ன்றதுனால தலைவன் சிறப்பா செயல்பட்டு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுற வேலையை பார்க்கறாப்புல. அதுவும் ஒத்த கையில ஆனியை வச்சுக்கிட்டு 3 டீரெக்ஸையும் ஒரே கையால சமாளிச்சுக்கிட்டு இருக்கு காங்கு. ஒரு டீரெக்ஸோட தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டு மிச்சம் இருக்க 2 சமாளிக்குது. அங்க இருக்க பள்ளத்தாக்குல ஒரு டீரெக்ஸை கீழே தள்ளி விட்டுருது. அதனால கீழே விழுந்த ஆனியையும் காலால பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு டீரெக்ஸை தள்ளி விடும்போது காங்கு காலை பிடிச்சி கடிச்சிருது. அதனால பாவம் தலைவனும் கீழே விழுந்துடுறான். நல்ல வேலையா மரவேர்கள் இருக்கிறதுனால எதுவும் கீழே விழாம தொங்கிட்டு இருக்குங்க. அதுல ஆனி தனியா தொங்கிட்டு இருக்கா. கீழே போன காங்கு ஒரு டீரெக்ஸை முரட்டுத்தனமா குத்திக்கிட்டு இருக்கு. அப்போ மேல ஆனிக்கு எதிர்க்க தொங்கிட்டு இருந்த டீரெக்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி ஆனியை முழுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. இதை கவனிச்ச காங்கு பட்டுன்னு மேலே ஏறி வந்து அந்த டீரெக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுங்க 2த்துக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில ஆனி மாட்டிக்கிறா. அப்போ கீழே இருக்க டீரெக்ஸும் ஆனியை கடிச்சு திங்க முயற்சி பண்ணுது. அதுக்கு ஒரு உதையை விட்டு தள்ளிட்டு இன்னொரு டீரெக்ஸை சமாளிக்கிற வேலையை பார்க்குது காங்கு. அப்போ ஆனி பிடிமானம் இல்லாம டீரெக்ஸோட மூக்குல விழுந்துடுறாங்க. அதை கவனிச்ச காங்கு ஃபர்ஸ்ட் தொங்கிட்டு இருக்க டீரெக்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணுது. அப்போ இதுங்க 2ம் கீழே விழுந்துருதுங்க. அதுக்குள்ள மேல இருக்க டீரெக்ஸோட ஜோலியை முடிச்சிருது காங்கு. கடைசியா மிச்சம் இருக்க ஒரே டீரெக்ஸ் ஆனியை சாப்பிடுறதுக்கு முன்னாடி காட்டுத்தனமா கத்துது. அப்போ தலைவன் கெத்தா கீழே இறங்கி வந்து யார் முன்னாடி சீன் போடுறேன்னு வெறித்தனமா கத்துது காங்கு. அப்போ ஆனி பத்திரமா காங்கு பின்னாடி பதுங்கினதும் கலவரமா நெஞ்சிலேயே குத்திட்டு போய் அட்டாக் பண்ண வந்த டீரெக்ஸோட வாயை பிடிச்சி கிழிக்க முயற்சி பண்ணுது. ஃபர்ஸ்ட் நாக்கை கடிச்சு துப்பிட்டு டீரெக்ஸை படுக போட்டு வாயை பொழக்க முயற்சி பண்ணுது. அது டைட்டா வாயை மூடினாலும் பொக்குன்னு ஒன்று வச்சு கீழ் தவடையை பேத்து எங்க இப்போ கத்து பார்ப்போம்னு வாயை வேற ஆட்டி பார்க்கும். இதனாலதான் தலைவனை கிங் காங்னு சொல்றோம். அது மேல ஏறி நின்று இந்த காட்டுக்கே ராஜா நான் தாண்டான்னு சொல்லி நெஞ்சிலேயே குத்திக்கிட்டு ஆனி கிட்ட கியூட்டா கோச்சிக்கிட்டு கோவமா முன்னாடி போகுது. அது பின்னாடியே வந்து ஆனியை பிடிச்சி தோல்ல தூக்கி போட்டு அழகா ஓடி போகுது காங்கு. அதே சமயம் பள்ளத்தாக்கில் விழுந்தவங்களை மான்ஸ்டர் பூச்சிகள் சுத்து போட்டு கடிக்க முயற்சி பண்ணுது. அப்போ ஜாக்கு நெருப்பு தூக்கி போட்டு அதுங்களை ஓரங்கட்டி வைக்கிறாரு. ஜிம்மி வைஸ் கேப்டன் இறந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். கார்ல கேமரா உடஞ்சி போனதை பார்த்து இது வரைக்கும் எடுத்த படம் எல்லாமே வீணா போச்சுன்னு கதறி நிக்கிறாரு. சமயக்காரன் அவனோட ஃப்ரெண்டு இறந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறாரு. அப்போ நெருப்பு அணைஞ்சதும் மண்புழுக்கள் சுத்து போட்டு சமயக்காரன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போதுங்க. அதை தடுக்க முயற்சி பண்ண சமயக்காரனையும் அழகா முழுங்கிடுதுங்க. ஜாக்க வெட்டி கிளிகள் சுத்து போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஜிம்மி துப்பாக்கியை எடுத்து அதுங்களை கண்டமணிக்கு சுட்டு தள்ளுறான். என்ன சுட்டாலும் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் இவங்களை சுத்து போடுறதுனால கண்டிப்பா இங்க இருந்து உயிர் பொழைச்சி போக முடியாதுன்னு நம்பிக்கையை இழந்து நிக்கிறாங்க. அந்த சமயம் கேப்டன் மற்ற மாலுமிகளையும் ஹீரோவையும் கூட்டிட்டு வந்து கண்டமேனிக்கு இந்த பூச்சிகளை சுட்டு தள்ளுறாரு. சரியான டைமிங்ல வந்து எல்லாரையும் காப்பாத்தி மேல கூட்டிட்டு போறாங்க. அப்போ கேமரா உடஞ்சி போனதுனால பித்து பிடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இருக்காரு கார்லு. ஆனா ஜாக்கு மட்டும் ஆனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜிம்மி இறந்து போன வைஸ் கேப்டனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவரோட தொப்பியை மாட்டிக்கிட்டு மேல போறான். இது இப்படி இருக்க காங்கு ஆனியை தூக்கிட்டு அது நிரந்தரமா தங்கிட்டு இருக்க இடத்துக்கு வருது. அங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த காங்கோட எலும்பு கூடுகள் வேற இருக்கு. அப்போ கஷ்டப்பட்டு டீரெக்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின காங்குக்கு வித்த காட்டி சிரிக்க வைக்கலாம்னு ஆனி எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கு காங்கு.
அப்போ சூரிய அஸ்தமனத்தை பார்த்து ரொம்பவே அழகா இருக்குன்னு செய்கை மொழியில சொல்றாங்க ஆனி. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அழகா மேல தூக்கி வைக்குது காங்கு. அந்த பக்கம் ஜாக்கு மட்டும் ஆனியை தேடி போறாரு. அதை பார்த்த கார்ல் கேப்டன் கிட்ட ஜாக்கு கண்டிப்பா ஆனியை காப்பாத்தி கூட்டிட்டு வருவான், அவனை விடாப்பிடியா துரத்திட்டு வர காங்க உன் கப்பல்ல இருக்க மயக்க மருந்தை வச்சு நாம ஈஸியா பிடிச்சிடலாம், அந்த குரங்க நாம இங்க இருந்து தூக்கிட்டு போய் உலகத்துக்கு காட்டி நிறைய காசு பார்க்கலாம்னு ஆசையை தூண்டி விடுறாரு. அன்னைக்கு நைட்டு காங்க அழகா ஆனியை கையில வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. அப்போ மான்ஸ்டர் வவ்வாலுகளை தொந்தரவு பண்ணாம அழகா மேலே ஏறி வராரு ஜாக்கு. உள்ள இருந்த ஆனியை எழுப்பி விட்டு அமைதியா ஏந்திரிச்சு வான்னு கூப்பிடுறாரு. அப்போ 2 பேரும் கையை கோர்க்கும் போது காங்க ஏந்திரிச்சுக்குது. ஜாக்க பார்த்த வெறுப்புல வெறித்தனமா கத்திட்டு அவரை நசுக்க முயற்சி பண்ணுது. இந்த சத்தம் கேட்டு மான்ஸ்டர் வவ்வால்கள் காங்க அட்டாக் பண்ணுது. இந்த கேப்ல ஜாக்கு ஆனியை கூப்பிட்டு மரவேர்களை பிடிச்சி கீழே இறங்குறாரு. அப்போ வவ்வால்களை சமாளிக்கிறத விட்டு வேற பிடிச்சி மேலே இழுக்குது காங்கு. ஆனா ஜாக்கு சிறப்பா செயல்பட்டு மான்ஸ்டர் வவ்வாலை பிடிச்சி அழகா அங்கிருந்து பறந்து போறாரு. அதை பார்த்து கடும் கோபம் கொண்ட காங்கு வெறித்தனமா கத்துது. அங்கிருந்து சிறப்பா கீழே இறங்கி ஆனி கூட சேர்ந்து ஆத்துல விழுந்துடுறாரு. அவங்கள விடாப்பிடியா விரட்டிட்டு வருது காங்கு. ஆத்த கடந்து கஷ்டப்பட்டு பழங்குடி வாழ்ற பகுதிக்கு வந்துடுறாங்க 2 பேரும். அங்க காங்க பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக கேப்டனும் கார்லும் தீவிரமா செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ பிரிட்ஜை கீழே இறக்கி விட சொல்லி ஜாக்கு காட்டுத்தனமா கத்துறாரு. இருந்தாலும் காங்கு வரட்டும்னு பிரிட்ஜை கீழே இறக்கி விடாம நிறுத்த சொல்றாரு கார்லு. இதை ஏத்துக்க முடியாத அசிஸ்டன்ட் பிரிட்ஜை கீழே இறக்கி விட்டுடுறாரு. அதுக்குள்ள புந்து ஜாக்கும் ஆனும் தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா காங்கு அந்த 100 அடி செவுத்து மேல ஏறி வருது. அப்போ கேப்டனோட ஆளுங்க எல்லாருமே சிறப்பா செயல்பட்டு வலையெல்லாம் போட்டு காங்க பிடிச்சிடுறாங்க. 2-3 பாட்டில் மயக்க மருந்தை தூக்கி வீசி அதை படுக்க வச்சு மயக்கம் போட வைக்க முயற்சி பண்றாங்க. அதை பார்த்து தயவு செஞ்சு காங்க விட்டுருங்கன்னு கதறி கத்துறா ஆனு. ஆனா ஜாக்கு அவளை பிடிச்சி படகுக்கு இழுத்துட்டு போறாரு. இதை பார்த்த காங்கு செம்ம கடுப்பாகி வலையெல்லாம் தூக்கி வீசி அதை போட்டிருந்தவங்களை எல்லாரையும் நசுக்கி தள்ளிட்டு வெறித்தனமா அவங்கள விரட்டிட்டு வருது. ஃபர்ஸ்ட் படகுல ஆனியை ஏத்தி விட்டு 2வது படகுல ஜாக்கு வராரு. அங்கேயும் அந்த காங்க சகட்டு மேனிக்கு எல்லாரும் சுட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. ஆனா கையில கிடைச்சவங்களை நசுக்கி தள்ளி 2வது படகை நாஸ்தி பண்ணிடுது காங்கு. அப்போ கேப்டன் ஈட்டியால சுட்டு காங்க உட்கார வச்சிடுறாரு. அடுத்த ஈட்டியை போட்டு சுடுறதுக்குள்ள தயவு செஞ்சு சுடாதீங்கன்னு கெஞ்சி கேட்கிற ஆனி. அது மட்டும் இல்லாம பின்னாடியே மயக்க மருந்தை எடுத்துட்டு வந்த கார்லு ஈட்டியால சுற்றாத, நான் அதை மட்டை பண்றேன்னு சொல்லி மயக்க மருந்து பாட்டில தூக்கி அது மூக்கிலேயே வீசிடுறாரு. இவ்வளோ நேரம் கெத்தா நின்னுகிட்டு இருந்த காங்கு இப்ப சரிஞ்சு விழும்போது கூட ஆனியை கூப்பிடுறதுக்காக கையை நீட்டுது. அதை பார்த்து கதறி அழுவுறாங்க ஆனி. இதுக்கு மேல தெம்பில்லாம மயங்கி விழுந்துருது காங்கு. அதை பார்த்த கார்லு இனிமே நாம கோடீஸ்வரனுங்க தான்ப்பா, இதை பார்க்க பல ஆயிரம் பேர் வருவானுங்க, கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு தரேன்னு ஆசையை தூண்டி விடுறாரு கார்லு. அதுக்கேற்ற போல காங்க கூட்டிட்டு நியூயார்க்கு வந்து சேர்ந்ததும் மிகப்பெரிய தியேட்டர்ல 8வது அதிசயமான காங்க வச்சு ஒரு நாடகம் போடுறாரு கார்லு. அதை பார்க்க ஏராளமான பணக்காரங்க வராங்க. அதுல ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த ப்ரொடியூசர் கூட்டமும் வருதுங்க. எல்லாரும் முன்னாடியும் கார்ல பெருமையோடவும் கர்வத்தோடவும் நிக்கிறத பார்த்த அசிஸ்டன்ட் இறந்து போனவங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேறேன்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் ஜாக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம ஒரு காமெடி டிராமாவை பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஆனோட ஞாபகம் வந்து உடனே அங்கிருந்து கிளம்பி வராரு. இந்த பக்கம் நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க போன கொடூரமான பயணத்துல 17 பேரை காவு வாங்கி ஒரு பொண்ணுக்கு மதிமயங்கின இந்த கொடூர மிருகத்தை உங்களுக்கு காட்ட போறோம். அந்த பொண்ணை காங்கு கிட்ட இருந்து காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ பாக்ஸ்டர் தான் போய் சொல்லிடுறாரு. இத மேல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜாக்கு. அப்போ ஸ்கிரீனை திறந்து காங்க காமிச்சதும் எல்லாரும் பதறி போறாங்க. ஆச்சரியத்துல வாய பொழகுறாங்க. அப்போ காங்கு மதிமயங்கின பொண்ணு இவதான்னு சொல்லி மேடை ஏத்துனதும் இது ஆன் கிடையாது, அவ எங்க போனான்னு கேக்குறாரு ஜாக்கு. அப்பதான் வேற ஒரு டான்ஸ் நாடகத்துல சைடு கேரக்டரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனு. இந்த பக்கம் முன்னாடி நிக்கிறது போலியான ஆன் தான் தெரிஞ்சு காங்கு செம்ம கடுப்பாகி கைவிலங்க சதைச்சு தள்ளுது. அந்த போலி ஆனை பிடிச்சி தூக்கி வீசுது. அதை பார்த்து எல்லாரும் பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கார்லி என்ன பண்றதுன்னே புரியாம நிக்கிறாரு. அந்த தியேட்டரையே நாஸ்தி பண்ணும்போது ஜாக்க கவனிச்ச காங்கு உன்னாலதான்டா எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி அவரை வெறித்தனமா துரத்திட்டு வருது. அந்த மனுஷன் காங்கு பிடியில சிக்காம சிறப்பா எஸ் ஆகிடுறாரு. அப்போ தியேட்டரை விட்டு வெளியே வந்த காங்கு கண்ணுல படுற காரை எல்லாத்தையும் சதைச்சு தள்ளுது. அங்க இருக்க பெண்களை பார்த்து ஆனா இருக்குமோன்னு பிடிச்சி தூக்கி வீசுது. இதை கவனிச்ச ஜாக்கி இதை தசை திருப்பணுன்றதுக்காக ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு. அதே சமயம் காங்க ஒளிச்சு கட்டுறதுக்காக ஆர்மி ஆளுங்க களத்துல இறங்குறத பார்த்த ஆனு காங்க காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. இந்த பக்கம் காங்கு ஒரு டிராமை பிடிச்சி உழுகிட்டு இருக்கப்போ டாக்ஸியில வந்த ஜாக்கை கவனிச்சு டிராமை விட்டு அவனை துரத்திட்டு ஓடுது. குறுக்கால வந்த கார் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஜாக்க பிடிக்கிறதுக்காக வெறித்தனமா முயற்சி பண்ணுது. அவரு சந்து பொந்துல பூந்து சிறப்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு பிரிட்ஜு பக்கமா வந்து காரை மடக்கி பிடிச்சி ஒரே அடியில பறக்க விடுது. அதுல இருந்த ஜாக்கு மயங்கி விழுந்துடுறாரு. அவரை பார்த்து என்ன பண்றதுன்னு யோசிச்ச காங்கு திடீர்னு திரும்பினதும் அங்க தேவதை போல வராங்க ஆனு. உடனே அமைதியா உட்காந்து அவங்கள ரசிச்சு பாக்குது. அழகா அவங்கள அங்க இருந்து தூக்கிட்டு போய் பார்க்குக்கு வந்து அங்க உறைஞ்சு போன குட்டையில உட்காந்து ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு.
அதை ஆனும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்க தருணத்துல திடீர்னு குண்டை போட்டு அந்த இடத்தையே சதைச்சு தள்ளுறாங்க ஆர்மி ஆளுங்க. உடனே இங்க இருந்து எஸ் ஆகி குண்டு போட்ட வண்டியை சதைச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போகுது காங்கு. அப்போ ஒரு வண்டி ஃபுல்லா வர ஆர்மி ஆளுங்க கிட்ட, இது அமெரிக்கா, இங்க நாத்தம் முடிச்ச கொரில்லாக்கெல்லாம் இடம் இல்ல, அதை சுட்டு தள்ளி அதோட தலையை வெட்டணும்னு சொல்றாரு கமாண்டர். அப்போ சரியான டைமிங்ல அந்த வண்டியே சதைச்சு தள்ளிட்டு போகுது காங்கு. அங்கிருந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங்ல அழகா மேலே ஏறி போகுது. அங்க ஆனை பிடிச்சிக்கிட்டு செய்கை மொழியில சூரிய உதயம் அழகா இருக்குன்னு சொல்லுது. இந்த அமைதியான தருணத்தை கெடுக்க ஃபைட்டர் ஜெட்ல ஆர்மி ஆளுங்க வராங்க. அதை பார்த்து ஆனை தனியா விட்டு மேலே ஏறி போகுது காங்கு. அப்போ சகட்டு மேனிக்கு சுத்து போட்ட ஃபைட்டர் ஜெட் எல்லாம் காங்க சுட ஆரம்பிக்குது. அதை தடுத்து நிறுத்த ஆனும் மேலே ஏறி வராங்க. அப்போ என்னடா ஓவரா சீன் போடுறீங்கன்னு எகிரி ஒரு ஃப்ளைட்டை சதைச்சு தள்ளுது காங்கு. அதே சமயம் ஜாக்கும் ஆர்மி ஆளுங்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் மீறி இந்த பில்டிங் மேலே ஏறி வராரு. அப்போ ஆனு மேலே ஏறி வரும்போது குண்டடிப்பட்டு ஏணி கீழே விழுந்துருது. அதை பார்த்த காங்கு அழகா ஆனை பிடிச்சிருது. அவங்கள தூக்கி அழகா பில்டிங் உள்ள விட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை பிடிச்சி வெறித்தனமா தூக்கி இன்னொரு ஃபைட்டர் ஜெட் மேலே வீசுது. ஆனாலும் குண்டடிப்பட்ட காங்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போராட முடியாம ஓஞ்சி உக்காந்துருது. அப்போ திரும்பி வர ஃபைட்டர் ஜெட்ஸை பார்த்து முடிஞ்சா என்ன சுடுங்கறான்னு மாறுதட்டி நிக்குது. அந்த சமயம் ஆனு மேலே ஏறி வந்து காங்க சுடாதீங்கன்னு கெஞ்சி கத்துறா. இருந்தாலும் தன்னோட முடிவை புரிஞ்ச காங்கு ஆனை கடைசி தடவை பார்த்துக்குது. அப்போ பின்னாடி இருந்த ஃபைட்டர் ஜெட்ஸு காங்க கண்டமேனிக்கு சுட்டு தள்ளுறாங்க. அதோட கடைசி நொடியில கூட ஆனை பார்த்துக்கிட்டே உயிரை விடுது காங்கு. அவ்வளோ உயர பில்டிங்ல இருந்து காங்கு கீழே விழுறத பார்த்து ஆனு கதறி அழுவுறாங்க. அங்க வந்த ஜாக்கு ஆனை சமாதானப்படுத்துறாரு. கீழே விழுந்த காங்க எல்லாரும் சுத்தி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்மி ஆளுங்கெல்லாம் அதை வேட்டையாடின பெருமையோட துப்பாக்கியை முன்னாடி நின்று போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. அப்ப வந்த கார்லு கிட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் தான்ப்பா இதை சாவடிச்சதுன்னு சொல்றாங்க. இதை கொன்னது ஃபைட்டர் ஜெட்ஸ் கிடையாது, அழகை நம்பி இந்த காங்கு அழிஞ்சு போச்சுன்னு கார்ல் சொல்லிட்டு போறதோட படம் முடியுது. இதை நான் தியேட்டரில் பார்க்கும்போது கதறி அழுதுருக்கேன். இப்போ கதையை சொல்லும்போது கூட கண்ணு லைட்டாக வேர்த்திருச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்காங் கேமை பிளே ஸ்டேஷனில் யாருன்னா விளையாடிருக்கீங்களா? அதோட முடிவும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க தலைவன் வேற ரகம் தான், சும்மா தக் லைஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல. இந்த சம்பவம் மட்டும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நடந்துருந்துச்சுன்னா எப்படி வச்சிருப்பாங்க தெரியும்ல. சும்மா ஒரு சாம்பிளை பாருங்க. அவனு காங்கும் காட்ஜில்லாவும் ஒன்னா சேர்ந்து உலகத்தையே அழிச்சாலும் பரவாயில்ல, என் தலைவனை காப்பாத்திருப்பாங்க. சரி, இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த காங்கு பெஸ்டா இல்லை இப்போ இருக்க காங்கு பெஸ்டான்னு ஒரு போல் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.